Daily. Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் சிறு பழவேற்காடு பகுதியில் இந்திய உப்பு நிறுவனம் உப்பளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஜேசிபி, டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை அந்த பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் யுகந்தர். வணக்கம் யுகந்தர், விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக தரிசனி. திருவள்ளூர் மாவட்டம் கடப்பாக்கம் ஊராட்சியில் சிறு பழவேற்காடு, ஆண்டார்மடம், கடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட இந்திய உப்பு நிறுவனம் ஆலையானது உப்பு நிறுவனங்களை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகனங்களை சிறைபிடித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வுப்பளங்கள் அமைக்கப்பட்டால் குடிநீரானது மாசுபடும், சுற்றுச்சூழல் ஏற்படும், குடிநீர் கால்நடைகள் குடிப்பதற்கு தண்ணீரும் ஏதுவாக இருக்காது. அருகாமையில் பறவைகள் சரணாலயம் உள்ளது. பறவைகள் நன்னீரில் தான் பூச்சிகள் அனைவரும் வளரும். இதை எடுத்து உண்பதற்கு கூட பறவைகளுக்கு உணவு கிடைக்காது என பறவைகள் ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே எடுத்துக்காட்டாக தூத்துக்குடி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உப்பளமானது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்பட்டு 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த கிராமமும் அழிந்துவிட்ட சூழல் தான் காணப்படுகிறது. அதே போன்று எங்கள் ஊருக்கு அருகாமையிலேயே இவ்வுப்பளமானது அமைத்தால் அனைத்து இதுவும் முற்றிலும் சேதமடையும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே வனத்துறையினர் ஒரு விளையாட்டு மைதானமும் அமைப்பதற்கு கூட மத்திய அரசு நிறுவனத்திடம் ஒப்புதல் வாங்க வேண்டும் என தெரிவித்த மத்திய வனத்துறையினர் இப்போது இவ்வுப்பளங்களை அமைப்பதற்கு எப்படி அனுமதி கொடுத்தார்கள் எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே வருவாய்த்துறையினர் அதிகாரிகள் உடனிருந்து அப்பகுதி மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். Taste the Daily. Taste the Daily.